பிளாக் மிரர் சீரிஸ்ல ஒரு எபிசோடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்துட்டு மனிதர்கள் இறந்து போற டைம்ல அவங்க கான்ஷியஸ்னஸ் தூக்கி ஒரு சிமுலேஷனுக்குள்ள போட்டுருவாங்க. அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ள மனிதர்கள் வந்துட்டு வயசே ஆகாம இம்மார்ட்டலா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அதை பார்க்கும்போது இதெல்லாம் இம்பாசிபிள், இதெல்லாம் யாராலையும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் யூ நோ வாட், இயான் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஃப்ரூட் ஃப்ளை எடுத்து அதோட நியூரான்ஸை ஒன்று விடாம காப்பி பண்ணியிருக்காங்க. 1,25,000 நியூரான்ஸையும் 50 மில்லியன் சினாப்சஸையும் அப்படியே எடுத்திருக்காங்க. அதை தூக்கி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போட்டு அதுக்கு ஒரு பாடி டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் சுவிட்ச் ஆன் பண்ணதும் அந்த ஃப்ளை அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்தவித ப்ரோக்ராமிங்கும் இல்லாம அந்த ஃப்ளைக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும்னு யாருமே சொல்லி தராம அதுவா அந்த ப்ரோக்ராம்குள்ள நடமாட ஆரம்பிச்சிருக்குது. ஒரு ஆக்சுவல் ஃப்ளை மாதிரி 95% அக்யூரசியோட அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இந்த ஃப்ளை வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. உங்களுக்கு புரியுதா இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு? ஒரு ஃப்ளையோட பிரெயினை எடுத்து அதை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ள போட்டிருக்காங்க. அங்க அந்த ஃப்ளை வந்துட்டு தானா நடமாடிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இவங்க வந்துட்டு ஒரு மவுஸோட பிரெயினை காப்பி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஹியூமன்ஸ்க்கு வந்துருவாங்க. இதே ஸ்பீட்ல டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 40-50 வருஷத்துல நம்ம இம்மார்ட்டலா மாறிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு தம் தூண்டு கம்ப்யூட்டர் சிப்புக்குள்ள நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்போம்.